ஒரு மொபைல்ல இவ்ளோ ஸ்பெக்ஸ் அள்ளி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்மளே பிரமிச்சு பார்க்க வைக்கிற அளவுக்கு இன்ஃபினிக்ஸ் அவ்வளோ விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா? அவங்களோட 0 சீரிஸ் அப்படின்னாலே ஒயிட் கலர்ல தான் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஒரு சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொதுவா இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே கொடுக்குறதா, பட் மத்த பிராண்ட் தான் கொடுக்க மாட்டாங்க. RAM அப்படின்னு பார்த்தா இங்க 21 GB அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ள உத்து பார்த்தா இன்னும் குட்டியா 12+9 அப்படின்னு போட்டிருக்காங்க. 12 GB RAM இருக்கு, 9 GB விர்ச்சுவல் RAM இருக்கு. அந்த விர்ச்சுவல் RAMால பெரிய யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா இங்க 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய ஹைலைட் தான். ஏன்னா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே பண்ண முடியும். 50 மெகாபிக்சல் AF ஃப்ரண்ட் ஆட்டோ ஃபோக்கஸோட செல்ஃபி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் எப்பயும் போல கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா ஓப்பன் பண்ண உடனே இன்ஃபினிக்ஸ் 030 மொபைல் அதை எடுத்து அப்படி பிரிச்சு பார்த்தா நம்ம கொடுத்துருக்கிறது கோல்டன் கலர். பார்க்கவே டிசைன் செம்மையா இருக்குல்ல. அதுக்கப்புறம் உள்ள வந்து எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஒரு ஸ்கிரீன் ப்ரொடக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஒட்டி கொடுத்துருவாங்க. இந்த டைம் வந்து ஒட்டாம கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லாத தான், ஏன்னா டெம்பர் கிளாஸ் தான் எல்லாருமே ஒட்டுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. 68 வாட் அடாப்டர் பாக்ஸ்குள்ள இருக்கு. கடைசியா சிம் எஜெக்டர் பின் நல்ல குவாலிட்டியான TPU கேஸும் கொடுத்திருக்காங்க. அப்படியே மொபைலோட டிசைனுக்கு வந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைன் வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கோல்டன் கலர்ல அப்படியே ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. கையில தொடும்போது நல்லாவே இருக்குது. கீழ வந்து 0 அப்படின்னு சொல்லி அவங்களோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அப்படியே இந்த லைட்டிங்ல காமிக்கும் போது அந்த கோடா வர்றதும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கேமராவோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இன்ஃபினிக்ஸ் நிறைய மாடல்ல கொடுத்த மாதிரி அந்த ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்குள்ள கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அந்த 2 கேமரா வந்து பெருசா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மூணாவதாவும் ஒரு சின்ன கேமரா. நல்லவேளை அந்த டம்மி சர்க்கிள் இதெல்லாம் கிடையாது. இங்க 3 கேமரா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத கேமரா செக்மெண்ட் வரும்போது பார்ப்போம். கீழ வந்து அந்த குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவுக்கும் இதுக்கும் அந்த ஒரு லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த டிசைனுமே நல்லா இருக்குது. பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கு. அதையுமே அந்த TPU கேஸ்ல வந்து ஒரு கட் மாதிரி கொடுத்து அதை பார்க்குற மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல ரியர்ல கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்லமே டிஸ்ப்ளேக்கும் இங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலமே கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்தது நல்ல விஷயம். இதே மாதிரி இதுல இன்னொரு கிரீன் கலர் வேரியன்ட் இருக்கு. அதுல வந்து ரியர்ல லெதர் பேக் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தாலுமே மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 185 கிராம் தான் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 7.9 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. மொபைலோட டிஸ்ப்ளேக்கு வரும்போது இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்லிம்மான 3D கர்வ்டு டிஸ்ப்ளே இவங்க தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 6.78 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே நல்லா ஸ்மூத்தா இருக்குது. அது போக வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இன்டோர்ல அந்த கலர்ஸ் நல்லா இருக்குது. பிரைட்னஸ் இதெல்லாமே ஓகேவா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பார்த்தாலுமே இங்க பீக் பிரைட்னஸா 950 nits கொடுத்திருக்காங்க. ஓரளவு பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவே இருக்குது. இது போக டிஸ்ப்ளேக்கு 1 பில்லியன் கலர்ஸோட வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்குது. 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கடைசியா இந்த டிஸ்ப்ளே வந்து ஐ கேர் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக TUV ரெகன் லைட் சர்டிஃபைடும் எடுத்திருக்காங்க லோ ப்ளூ லைட்டுக்காக. இந்த டிஸ்ப்ளேயோட கர்வ் பார்த்தோம் அப்படின்னா இங்க 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் ஓரளவு ஈவனா இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் வந்து தெரியல. கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. சோ ஓரளவு மொபைல்ல நம்ம கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜும் சரி, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பெஸ்டா தான் இருக்கு. அடுத்து இதோட கேமராக்கு வரும்போது இத சினிமேட்டிக் கேமரா அப்படின்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்றாங்க. ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா 3 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் இருக்கு. சாம்சங்கோட HM6 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சென்சாரை வெளிப்படையா இந்த டைம் இன்ஃபினிக்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பொதுவா சாம்சங் சென்சார் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க செகண்டரி கேமரா அப்படின்னு பார்த்தாலும் இங்க 13 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. நிறைய பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் கூட அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரை கவர் பண்றது கிடையாது. ரீசெண்டா கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல கூட அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கிடையாது. அதுக்கப்புறமா மூணாவதா ஒரு 2 மெகாபிக்சல்ல கணக்கு சேர்க்கிறதுக்காக ஒரு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வரும்போது இங்கேயுமே 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட JN1 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல அந்த 108 மெகாபிக்சலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. போட்டோவோட ஸ்கின் டோன் வந்து நல்லா நேச்சுரலா எடுத்து தருது. மத்ததெல்லாம் கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தருது. அந்த சேச்சுரேஷனா இருக்கட்டும், டீடைல், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அவுட்புட் வந்து பெட்டராவே இருக்குது. பட் அப்படியே நம்ம போர்ட்ரைட் ஷாட்க்கு வந்தோம் அப்படின்னா இங்க எட்ஜ் டிடெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. இத ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நார்மல் போட்டோ வந்து பெஸ்டா இருக்குது. பட் போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு வரும்போது அந்த எட்ஜ் டிடெக்ஷனை வந்து சரியா ஆப்டிமைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல அவுட்புட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் வந்து கொஞ்சம் டார்க்கா தான் வரும். பட் இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சூப்பரா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் க்ளோஸ் அப்பா எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா பிரைட்டா வருது. கொஞ்சம் லாங்ல நிக்க வச்சு
வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்குது. அப்படியே இன்டோருக்கு வந்தோம் அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது. பட் கொஞ்சம் புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஈவன் நம்ம நைட் மோட்ல எடுத்தா கூட அதோட அவுட்புட் வந்து அங்கங்க நாய்ஸ் பார்க்க முடியுது. இதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். லோ லைட் போட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸும் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. போட்டோட குவாலிட்டி பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குது. பட் இதுலயுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இல்ல. இதுல ஒயிட் செல்ஃபி அப்படின்னு எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் கூட பெட்டரா எடுத்து தரல. அது போக இந்த செல்ஃபி கேமரால ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ் வந்து பெட்டரா இருக்குது. அப்படியே நம்ம இங்க இன்டோருக்கு வந்தோம் அப்படின்னா அதோட போட்டோ குவாலிட்டிலாம் ஓரளவு ஓகே. பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரியல்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொபைல் வந்து 4K 30 fps இருக்கும். இல்ல ஒரு சில மாடல்ல வந்து 60 fps வந்து கொடுப்பாங்க. பட் இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே 4K 60 fpsல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீடியோக்கு வந்து ரியர்ல OIS அண்ட் EIS ரெண்டு சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல ஸ்டேபிளா நல்ல ஃபோக்கஸா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. செல்ஃபி கேமராவோட வீடியோ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நல்ல டீடைல்டா நல்ல ஃபோக்கஸோட நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. இந்த வீடியோல இங்க போர்ட்ரைட்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட பிளர் பண்ணி நம்ம வீடியோ எடுப்போம் இல்லையா, அந்த ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே போட்டோல சொன்ன அந்த போர்ட்ரைட் ஆப்ஷன் வந்து பெட்டரா ஒர்க் பண்ணல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் வீடியோல ரொம்ப பக்கத்துல நின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பரவாயில்லாம இருக்குது. கொஞ்சம் தள்ளி நின்னு எடுத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. சோ ஓவராலா இந்த எட்ஜ் டிடெக்ஷனை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த போர்ட்ரைட் வீடியோ அண்ட் போட்டோ இது ரெண்டுமே பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு பெஸ்டான கேமராவா இது இருக்கும். கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா எப்பயும் போல அந்த ஃபில்ம், சூப்பர் நைட், ஸ்லோ மோஷன், டுயல் வீடியோ, ஏஆர் ஸ்பேஸ், ஸ்கை ஷாப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணிருக்காங்க. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தாலும் இங்கேயுமே ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. MediaTek Dimensity 8020 அப்படின்னு. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணதுல வெர்ஷன் 10ல 6 லட்சம் வருது. பட் பிராண்ட் கிளைம் பண்றது 7 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 6 லட்சமே ஒரு நல்ல ஸ்கோர் தான். இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. நல்லா ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. ஃப்ரேம் டிராப் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது போக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணாலும் லிட்டில் பிட் வார்ம் இருக்கு. பட் பெரிய ஹீட்டிங் இஷ்யூ வந்து கிடையாது. அது போக ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காகவே இங்க VC கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இது போக இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் ஒரு சில மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மென்ட் கூட UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருப்பாங்க. பட் இவங்க UFS 3.1 கொடுத்தது நல்ல விஷயம். இதுல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர். ஆல்ரெடி பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அது பக்கத்துலயே பார்த்தோம் அப்படின்னா இங்க பவர்ட் பை Infinix அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இவங்களோட Note 30லே பார்த்தோம் அப்படின்னா JPL ஓட ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே விஷயத்தை இங்கேயும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணல. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க எதுவுமே கொடுக்கல. அப்படியே பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம் 5G சப்போர்ட் பண்ணும். இதுல 14 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. SD கார்டுக்கான ஸ்லாட் வந்து கிடையாது. அது பக்கத்துல மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் வந்துருது. அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதையுமே கவர் பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப கீழே கொடுத்திருக்காங்க. இப்போ வர நிறைய மாடல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதை ரொம்ப கீழே கொடுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுவுமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இது போக IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா IP54 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது போக பெரும்பாலும் இந்தியன் மொபைல்ஸ்ல கவர் பண்ணாத NFC-யும் இவங்க கவர் பண்ணிருக்காங்க. Infinix பார்த்தோம் அப்படின்னா அவங்க 15,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ண மொபைல்லே கவர் பண்ணாங்க. இப்போ தொடர்ந்து NFC-யை கவர் பண்ணிட்டு வராங்க. இந்த மொபைல்லே கொடுத்திருக்காங்க. இது போக இதுல Wi-Fi 6-ம் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல 80% சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. நிறைய மொபைலுக்கு நம்ம எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மொபைலுக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா டெஸ்ட் பண்ணி வீடியோ போடணுமா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்கு ஒரு தனி ஷார்ட் வீடியோ பண்றதுக்கு முயற்சி பண்றேன். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் நம்ம ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா Infinixல நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர் தான். எவ்வளவுதான் மற்ற விஷயங்கள்லாம் பெஸ்டா கொடுத்தாலும் இவங்களோட OS-னாலே நிறைய பேர் இந்த மொபைலை விரும்பி வாங்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 13 கொடுத்திருக்காங்க. XOS 13 மேல. எப்பயும் போல தேவையில்லாத ப்ளூடூத் நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அந்த தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கதா செய்யுது. ரீசெண்டா தான் ஒரு மாடல்ல கிளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இதுலயும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது போக இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலுக்கு ஒரே ஒரு OS அப்டேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால Android 14க்கான அப்டேட் மட்டும் தான் கிடைக்கும். அது போக செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் Infinix வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்மளும்
உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணி நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாடலுக்கு ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான், அதை ஃபியூச்சர்லேயே சீக்கிரமா சரி பண்ணி 2 வருஷம் இல்ல 3 வருஷம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். மற்றபடி எப்பயும் போல இவங்களோட யூஐல இருக்கக்கூடிய அந்த பீக் ப்ரூஃப், கிட்ஸ் மோட், கேம் மோட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் நமக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமா நம்மளோட வீடியோஸ் கூட அதுல வச்சுக்க முடியுது. அதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கறேன். கடைசியா அதோட பிரைஸ்னு பார்த்தா இங்க 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 8+256 அது போக அதுல ஒரு 8 GB விர்ச்சுவல் RAM இருக்கிறதா சொல்றாங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 16 GB RAM கிடைக்கும். பட் விர்ச்சுவல் RAM ஆல பெரிய யூஸ் கிடையாது. அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். எல்லா வீடியோலயுமே அதை மென்ஷன் பண்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்க 12 GB RAM, இதுக்கு 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு 9 GB விர்ச்சுவல் RAM கொடுக்குறாங்க. சோ டோட்டலா 21 GB RAM அப்படின்னு சொல்லி பெருசா அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து தெரியாது. பட் எப்படி பார்த்தாலுமே 25,000 ரூபாய்க்குள்ள தான் லான்ச் ஆகும் அப்படிங்கறத பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அந்த 8+256 வந்து ஒரு 23,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 21,000 ரூபாய் இல்ல 22,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 12+256 ஒரு 27,000 ரூபாய் 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃபர் எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 26,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோ வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, இந்த பிரைஸ் வந்து நான் பின் கமெண்ட்ல போட்டிருப்பேன். சோ நான் சொன்னது எந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா இருக்குது, அது போக அந்த பிரைஸ்க்கு இவங்க கொடுத்திருக்கிற விஷயங்களா பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பை.